6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல நம்ம இங்கிலீஷ்ல இருக்க போம் பார்த்துட்டு இருக்கோம். 2 போம் வந்து நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் சீசன்ஸ், நெக்ஸ்ட் வந்து எ டிராஜிக் ஸ்டோரி. இதுல இந்தியன் சீசன்ஸோட இம்பார்ட்டன்ட் லைன்ஸ், போமோட இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். நமக்கு வந்து 4 சீசன் பத்தி இந்த போம்ல வந்து பேசியிருப்பாங்க. டோட்டலா 4 சீசன். ஃபர்ஸ்ட் வந்து சம்மர் சீசன், அதுக்கு அடுத்து வந்து நமக்கு என்ன சீசன், ரெய்னி சீசன் பத்தி பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங், லாஸ்ட் வந்து ஆட்டம். வரிசையா இத வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துக்கிறது 4 ஸ்டான்ஸா, 4 ஸ்டான்ஸால ஒரு ஸ்டான்ஸால ஒரு சீசன் பத்தி பேசியிருப்பாங்க. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சுளீர்னு வெயில் அடிக்குது, காலையில பயங்கரமா வெயில் அடிச்சா சாயங்காலம் கண்டிப்பா தாறுமாறா மழை வருமா? அப்ப சம்மர், மழை பெஞ்சிருச்சு ரெய்னி. அதுக்கு அடுத்து இங்க ரெய்னி அப்படின்னு கொடுக்காம மான்சூன்ஸ் அப்படிங்கிற வேர்ட்ல கொடுத்துருப்பாங்க. சோ மேங்கோஸ் வந்து ரெய்னி அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரிங். பயங்கரமா மழை பெஞ்சா வெளியே போகும்போது எப்படி காத்தடிக்கும், சில்லுன்னு காத்தடிக்கும் ஸ்ப்ரிங். அண்ட் லாஸ்டா பயங்கரமா காத்தடிச்சா என்ன ஆயிரும், மரத்துல இருக்க எல்லா இலையும் கீழே வந்து விழுந்துரும். இந்த ஒரு ஷார்ட்கட்டை வச்சு இந்த ஆர்டரை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. லைன்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தா, சம்மர் வருது, சம்மர் என்ன பண்ணுதான், சன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்குது. சோ சம்மர்ல சன்னு வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. சம்மர் எப்படி இருக்கும், வெயில் சும்மா சுளீருன்னு இருக்கும். அண்ட் இந்த டஸ்டி ஃபீட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப சம்மர்ல பயங்கரமா வெயில் அடிச்சா சில இடங்கள்ல நெருப்பு பிடிச்சுக்குமா, நெருப்பு பிடிச்சுக்கிட்டா சாம்பல் ஆகும். அந்த இடமெல்லாம் எரிஞ்சு ஒரு விஷயம் கருகுதுன்னா சாம்பல் இருக்கும். சோ நம்ம வெறுங்கால்ல வெளியே போனா நம்ம கால்லாம் குப்பையாகும். குப்பையாகும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மர் டைம்ல செருப்பு போடாம வெளியே போனா கால்லாம் என்ன ஆகுது, குப்பையாகுது. அப்ப சம்மர் சுளீர்னு வெயில் அடிக்கும், சன்னு சிரிச்சுக்கிட்டே பாக்குது, எப்படி வெயில் சூப்பரா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பாக்குது, காலெல்லாம் அழுக்காகுது. இது ஃபர்ஸ்ட் 4 லைன். திருப்பியும் சொல்றேன், லைன்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஷார்ட்கட் சொல்றோம். ஆக்சுவல் மீனிங் கிடையாது. சில இடங்கள்ல நம்மளே கற்பனையா யோசிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஸ்டான்ஸா என்னன்னு பாத்தீங்கன்னா, தென் சீசன் சேஞ்ச். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, காலம் வந்து மாறுது. மட்டி ரோடு, மழை பெஞ்சா ரோடெல்லாம் எப்படி இருக்கும், மண்ணு சேறு சகதியா இருக்கு. மான்சூன்ஸ் அண்ட் மேங்கோஸ். சோ அப்படி மண்ணு சேறு சகதியில நமக்கு வந்து மான்சூன்ஸ் மாறி இருக்கு, நமக்கு மேங்கோஸ் வருது. ரெய்னில மேங்கோ வருது. மழையில நனைஞ்சுக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் அப்படிம்பாங்களா, அதே மாதிரி மழையில நனைஞ்சுக்கிட்டே இப்ப என்ன பண்றோம், மேங்கோ சாப்பிட போறோம். அடுத்து மழையில என்ன வரும், டோடு. டோடுங்கிறது ஒரு தவளை வகை. டோடு, லீப் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ். ரோட்ல என்ன ஆகும், மழை பெஞ்சா தவளை வந்துரும். அப்ப அடுத்த 4 லைன் என்னன்னா, சீசன் மாறிடுச்சு, ரோடு சொதசுதன் ஆயிருச்சு. மான்சூன்ஸ்ல மழையில நம்ம மேங்கோ சாப்பிடுறோம். அதுக்கடுத்து ஃப்ராக் நிறைய வந்துருச்சு, டோடு வந்து வந்துருச்சு. அதுக்கடுத்து ஸ்ப்ரிங். காத்து எப்படி இருக்கும், பிரிட்டியா இருக்குமா, காத்து வந்து பிரிட்டியா இருக்கு. இதெல்லாமே நமக்கு வந்து கற்பனை தான். காத்து இங்க பிரிட்டியா இருக்கு, ரொம்ப ஷார்ட்டாவும் ஸ்வீட்டாவும் இருக்கு. காத்து என்ன நாள் ஃபுல்லா அடிக்க போதா, கொஞ்ச நேரம் அடிக்கும், ஜிலு ஜிலுன்னு இருக்கும், போயிருமா. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு. அதுக்கடுத்து காத்தடிக்கும் போது நம்ம கார்டன்ல சீட்டு போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்துருந்தா அந்த பக்கத்துல இருக்க அந்த மண் வாசம், அந்த செடி புல்லெல்லாம் ஸ்மெல் எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். when you can smell the grass from your garden seat. கார்டன்ல சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கோம், அங்க காத்தடிக்கும் போது அந்த கிராஸ்ல இருந்து, புல்கள்ல இருந்து வர அந்த ஸ்மெல் எல்லாம் வந்து ஸ்மெல் பண்ணி பாக்குறோம், சூப்பரா இருக்குது. லாஸ்டா ஆட்டம். ஆட்டம்ங்கிறது ஒரு இங்கிலீஷ் வேர்ட் அப்படிங்கிறாங்க. ஆட்டம் இஸ் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரெட், எல்லோ, பிரவுன். இது இலையோட கலர். ஃபர்ஸ்ட் இலை வந்து ரெட் கலர்ல இருக்கும், அது எல்லோவா மாறும், அப்படியே பிரவுன் ஆயிரும். சோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ரெட் கலர்ல ஒரு எல்லோ, ஒரு லீஃப் இருக்கு, அந்த லீஃப் வந்து எல்லோவா மாறுது, அதுக்கு அடுத்து பிரவுனா வந்து அது மாறிடுது. ஆட்டம் இஸ் இந்தியன். நம்ம இந்தியனா இருந்தா என்ன சொல்லுவோம், இலையுதிர் காலம். லீவ்ஸ் ஃபால் டவுன். எப்ப எல்லாம் இலை கீழே விழுகுதோ அதான் ஆட்டம் அப்படிங்கிறது தான் இந்தியன்ல நம்ம சொல்றது. இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, இலையோட கலர் மாறுறதுதான் ஆட்டம் அப்படிங்கிறாங்க. சோ சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். நிஷாட் ஐரணி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. சிம்பிளான போமோட லைன்ஸ் தான் இந்தியன் சீசன்ஸ் அப்படிங்கிறது. இந்த போமோட புக் பேக் எக்ஸசைஸை நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ ஒரே இதுலேயே கொடுத்தா டம்ப் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறதுனால போயமோட லைன்ஸ் மட்டும் சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். புக் பேக் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல இம்பார்ட்டன்ட் பிக்சர்ஸ் எல்லாமே டெய்லி நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம், அதை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ.